Hi students, now we go to see the plus 2 first lesson reproduction in organisms. The book back questions we discussed. The first question, in which type of parthenogenesis are only males produced? ஓகேவா, நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்னோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் மேல் ஆர்கானிசம் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து 2 டைப் சொல்லுவோம். நேச்சுரல் சொல்லுவோம், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சொல்லுவோம். இந்த நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸில் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட் அண்டு கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்னோஜெனிசிஸ் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, அதே மாதிரி இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ்னால் நமக்கு வந்து பார்த்னோஜெனிசிஸ் ப்ளஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த 2 ப்ராசஸுமே நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா, அது இல்லாமல் இந்த பார்த்னோஜெனிசிஸ் ப்ராசஸில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற பேசிஸில் நமக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மேல் ஆர்கானிசம் மட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆர்கினோடோக்கி. ஓகேவா, அதே மாதிரியே ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் மட்டும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்த்னோஜெனிசிஸ் ப்ராசஸை தீலோடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, போத் மேல் அண்டு ஃபீமேல்ஸ் 2 ஆர்கானிசையும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஆம்பிடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அங்கே ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு வந்து மேல் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன, ஆர்கினோடோக்கி. ஓகேவா, சரி. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஷின், அனிமல்ஸ் கிவ்ஸ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஓகேவா, இப்போ அதே மாதிரியே அனிமல்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக் லேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவி பேரஸ் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரியே நமக்கு வந்து பர்த் டு த கிவ்யன்ஸ், அதாவது குட்டி போடக்கூடிய அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த ஆர்கானிஸ்டோடைய இன்சைட் ஆஃப் த பாடியில் எக்கு வந்து டெவலப் ஆகி எக்குக்குள்ளே நமக்கு வந்து எம்ப்ரியோ இருக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து ஹேட்ச் அவுட். ஓகேவா, அந்த ஃபுல் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எக்குலேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, அதுதான் ஓவோ விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து ஷார்க்கில் வந்து இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு அனிமல்ஸ் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து குட்டி போடக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி, விவி பேரஸ். ஓகேவா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு சி த தேர்ட் கொஷின், த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை தான் நம்ம வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பாக்டீரியாவில் வந்து என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ்னால் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து கெமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, இதில் வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட் எண்டோஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். ஓகேவா, நமக்கு வந்து என்ன, எண்டோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூஸ்போர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் ஏ மோட்டைல். ஓகேவா, ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மோட்டைல் ஏசெக்சுவலி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜூஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, விச் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கிவ் வேரியேஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்ஸ், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆர்கானிசம் இஸ் சிம்பிளி டிவைடட் இன்டு 2 fragments, each fragments is developed into the entire organisms அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவலி ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு த பேரண்ட்ஸ் போத் ஜெனட்டிக்கலி அண்டு மார்ஃபாலஜிக்கலி. நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவும் சரி மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி நமக்கு வந்து ஏசெக்சுவலி ரீப்ரொடக்ஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரியே பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த ஓவம் டெவலப்டு இன்டு என்டையர் ஆர்கானிசம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, ஒரு ஓவம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு என்டையர் ஆர்கானிசமாக நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் இல்லாமல் நமக்கு வந்து டெவலப் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரண்ட்லேருந்து அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா. அப்போ பார்த்னோஜெனிசிஸும் நமக்கு வந்து கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் யூனிட் டுகெதர். ஓகேவா. நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து இங்கே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் அப்படிங்கும்போதே மியாசிஸ் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? மியாசிஸ் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும். தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகும்போது கிராசிங் ஓவர்ஸ் வந்து அக்யூர் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ கிராசிங் ஓவர்ஸ் அக்யூர் ஆகிடுச்சுக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அந்த அனிமல்ஸு, நமக்கு வந்து பார்த்தோன்னா வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வி கோ டு சி த ரீசன் அண்ட் அசரேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். நமக்கு வந்து ரீசன் அண்ட் அசரேஷன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரீசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின், இன் பி சொசைட்டி, ஓகேவா, ஆல் த மெம்பர்ஸ் ஆர் டிப்ளாய்டு எக்ஸப்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நமக்கு வந்து பி சொசைட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஹனி பீஸ் இருக்குது பாருங்கள். ஹனி பீஸில் வந்து பார்த்தா நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபீமேல், ஓகேவா, இன்னொன்று மேல். இந்த ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா க்யூன் பீஸ் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஒர்க்கர் பீஸ்ன்னு இருக்குது. அந்த ஒர்க்கர் பீஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்டெர்லைஸ்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகேவா. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த ஹனி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு எக்கு டெவலப்டு இன்டு ஃபீமேல், அன்ஃபெர்டிலைஸ்டு எக் இட்ஸ் டெவலப்டு இன்டு மேல். அப்போ வந்து நமக்கு வந்து இங்கே பாருங்கள், நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து டெவலப்டு இன்டு ஃபீமேல் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். இதே வந்து நமக்கு வந்து ட்ரோன் அப்படிங்கிறது மேல், நமக்கு வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு எக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு மேலே நமக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேப்ளாய்டு கேமிட்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு ஆர்கானிசமாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ட்ரோனில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹேப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேவா. நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஹேப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ட்ரோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை பார்த்னோஜெனிசிஸ். ஏன்னா எக்கு தான் நமக்கு வந்து ஒரு என்டையர் ஆர்கானிசமாக நமக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து ட்ரோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை பார்த்னோஜெனிசிஸ்ன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இங்கே ஆப்ஷனுக்கு வாங்க. நமக்கு வந்து இஃப் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, நமக்கு வந்து கரெக்ட் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அசரேஷனும் சரி ரீசனும் சரி நமக்கு வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி அசரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், நமக்கு ஆஃப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டு தி பேரண்ட்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னோம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப்ரிங்ஸ் இட் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் மைட்டாசிஸ் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குமோ தவிர மியாசிஸ் ப்ராசஸ் நடக்காது. மைட்டாசிஸ்னால் சிம்பிளி த ஆர்கானிசம் வில் பி டிவைடட் இன்டு 2 ஃப்ராக்மெண்ட்ஸ். ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் டெவலப்டு இன்டு எ என்டையர் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அந்த ஆர்கானிசம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் நடக்கும். டிவிஷன் ஆகும்போது நமக்கு வந்து 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமாக நமக்கு வந்து டெவலப் ஆகிடும். ஓகேவா. ஸோ அங்கே வந்து மைட்டாசிஸ் அப்படிங்கிற டிவிஷன்ஸ் மட்டும் தான் நடக்குமோ தவிர நமக்கு வந்து அந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறது நம்ம செல் டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோயர் ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆர்கானிசமில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா. நேச்சுரலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டெத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோல் ஆர்கானிசம் நமக்கு வந்து என்னவாகுது? டிவைட் ஆகி நமக்கு வந்து ஃபர்தராக நியூ ஆர்கானிசத்தை வந்து பார்த்தோன்னா அதோட யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்கானிசத்துக்கு நமக்கு இந்த டெத் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்லி மைட்டாட்டிஸ் அப்படிங்கிறது கரெக்டு. அங்கே மியாசிஸ் வந்து நடக்கிறதில்ல. ஏன்னா மியாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் ஓகேவா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸில் தான் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து மியாசிஸுங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கிறது இல்லை ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அஸ்ரேஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து அஸ்ரேஷனுக்கு உண்டான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக யார் இருக்காங்க, நமக்கு வந்து ரீசன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆப்ஷன். Okay, next question. Viviparous animals give better protection to their offsprings. They lay their eggs in safe place of the environment. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவிபேரஸ் அனிமல்ஸ் வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் ஓகேவா டு தேயர் ஆஃப்ரிங்ஸ். அதாவது விவிபேரஸ்னால் என்ன, குட்டி போடக்கூடிய அனிமல்ஸ் ஓகேவா. பட் டு த கிவ் யங் ஒன்ஸ், தன்னுடைய யங் ஒன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பெட்டர் ப்ரொடெக்ஷன்ஸ் ஓகேவா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷன்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா தே லே தேயர் எக்ஸ் இன் த சேவ் பிளேஸ் ஆஃப் த என்வாமெண்ட். நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கே விவிபேரஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம், இது வந்து பார்த்தோன்னா குட்டி போட அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா எக்கை வந்து சேஃபான ஒரு என்வாமெண்ட்டில் வந்து லேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து விவிபேரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தன்னுடைய யங் ஒன்ஸை வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ பெட்டராக ப்ரொடெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்குமே நமக்கு வந்து சம்மந்தமே கிடையாது ஓகேவா. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா விவிபேரஸ், இங்கே வந்து பார்த்தோன்னா ஓவிபேரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இஃப் ஏ இஸ் ட்ரூ ஓகேவா, ஏங்கிறது வந்து பார்த்தோன்னா கரெக்டான அசரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ட்ரூ. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆறுங்கிறது வந்து பார்த்தோன்னா ரீசன் வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த ஆர்கானிசம்ஸ் வேர் செல் டிவிஷன் இட் செல்ஃப் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஓகேவா. நமக்கு வந்து செல் டிவிஷனுங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து செல் டிவிஷன்னாலும் மைட்டாட்டிஸ்னாலும் நமக்கு வந்து ஒன்று தான் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறையா ஆர்கானிசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அமீபாவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அமீபா இஸ் எ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். நேம் த phenomenon where the female gametes directly developed into new organisms ஓகேவா. நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேமிட்ஸ் அதாவது எக்கு டெவலப்டு இன்டு நியூ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து இல்லாமையே ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தனோஜெனிஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டர்க்கி, ஏன்னா நமக்கு வந்து வித் ஏன் ஏவியன் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது பேர்ட்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து கென் கூட சொல்லலாம் ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ்? நம்ம அப்படியே எழுதிடலாம். ஏ டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து இல்லாமையே ஒரு எக்குங்கிறது ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல்ஸை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. அதுதான் வந்து பார்த்தோன்னா பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது வந்து பார்த்தோன்னா சார்லஸ் போனட் இன் 1745 ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹனிபி, அப்பீஸ், ரோட்டிஃபேர்ஸ் ஓகேவா. இதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சிம்பிளாக ஆர்கானிசம்ஸ் வந்து டிவிஷன் ஆகி நமக்கு வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவும் சரி சிமிலர் டு த பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்படி கொடுக்கக்கூடியதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன, த ஃபியூஷன் ஆஃப் த கேமிட்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகி நமக்கு வந்து ஜைகோட்டை வந்து கொடுக்கும். அந்த ஜைகோட்டில் வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன நடக்கும், கிராசிங் ஓவருங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட்லேருந்து ரெண்டு பேரண்ட்டோடைய காம்பினேஷனில் தான் நமக்கு வந்து என்னாகும், ஒரு ஆஃப்ரிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா பேரண்ட்லேருந்து டோட்டலாக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகி ஒரு நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸில் தான் நமக்கு வந்து ஒரு ஆஃப்ரிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வேரியேஷன்ஸை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எது நமக்கு வந்து பார்த்தோன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்
ஓகேவா. ஸோ அப்போ இதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேரியேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கே பாருங்கள், நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஹைலி எஃபெக்டிவ் தென் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா நமக்கு வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதோடைய ஆஃப்ரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பேரண்ட் பிகாஸ் இட்ஸ் லீட்ஸ் டு த வேரியேஷன்ஸ். ஓகேவா. ஸோ அந்த வேரியேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The unicellular organism which reproduced by binary fission considered immortal justified. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் நமக்கு வந்து பைனரி ஃபிஷன் என்ன, ஒரு ஆர்கானிசம் சிம்பிளாக நமக்கு வந்து மைட்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக நமக்கு வந்து 2 ஃப்ராக்மெண்ட்டாக நமக்கு வந்து டிவிஷன் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து ஒரு நியூ ஆர்கானிசம், அதாவது ஒரு டாக்டர் செல்ஸ் இல்லைன்னா ஒரு ஆஃப்ரிங்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, 2ஆக டிவிஷன் ஆகுது, 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது. தென் வந்து பார்த்தோன்னா அந்த 2 நமக்கு வந்து ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே பேரண்ட் செல்ஸுங்கிறதுல நமக்கு வந்து என்ன கிடையாது, டெத் அப்படிங்கிறது கிடையாது. த ப்ராசஸ் த கோஸ் ஆன் ரிப்பீட்லி டூரிங் தேர் ஈச் செல் டிவிஷன். ஒவ்வொரு செல் டிவிஷன்லேயும் லேட்டர் இதே மாதிரியே நமக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து டெத் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இம்மார்டல், என்ன சொல்கிறாங்க, இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன்ஸ். ஓகேவா. த என்டையர் செல்ஸ் இட்ஸ் டிவைடட் இன்டு 2 ஆஃப்ரிங்ஸ், ப்ரொடியூஸ் ஏ 2 ஆஃப்ரிங்ஸ் which later that develop into adult. இது வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து அடல்ட்டாக நம்ம வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். ஓகேவா. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்டினியூஸாக என்ன ஆகிட்டுருக்கு, ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இதுதான் நமக்கு வந்து இம்மார்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் we go to see the why offerings are formed by asexual reproduction referred as a clone. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், because the offerings are genetically and morphologically similar to the parents. ஓகேவா. பேரண்ட் மாதிரியே மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி ஜெனட்டிக்கலாகவும் சரி நமக்கு வந்து சிமிலராகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எக்ஸாக்ட் கார்பன் காப்பின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ க்ளோன் இஸ் ஏ ரெஃபர்ட் ஆஸ் ஏ எக்ஸாக்ட் கார்பன் காப்பின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இதே மாதிரியே நமக்கு வந்து ஒரு கார்பன் காப்பி மாதிரியே தான், பேரண்ட்டோடைய கார்பன் காப்பி மாதிரி தான் நமக்கு வந்து ஆஃப்ரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் ஏ க்ளோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒய் ஆர் த ஆஃப்ரிங்ஸ் ஆஃப் த ஓவிபேரஸ் அனிமல்ஸ் அட் கிரேட்டர் ரிஸ்க் கம்பேர்ட் டு த ஆஃப்ரிங்ஸ் ஆஃப் எ விவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ். நமக்கு வந்து விவிபேரஸ் ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணும்போது ஓவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட யங் ஒன்ஸை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போகிறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு கென் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 10 எக்ஸ் வந்து நமக்கு வந்து லேட் பண்ணலாம். இதே ஒரு ஹியூமன் பீயிங்னா அதோடைய ரீப்ரொடக்டிவ் பீரியடில் 2 or 3 தான். பட் எங்களுடைய பாப்புலேஷன் வில் பி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்குது. அதோடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு டெஃபினைட் இதுக்கு மேலே என்ன ஆகிறதில்ல, நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஓவிபேரஸ் அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு த எக் கண்டெய்னிங் எம்ப்ரியோ, ஓகேவா, லேட் அவுட் தேயர் பாடி. ஓகேவா. நமக்கு வந்து இந்த எம்ப்ரியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்கில் வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் தான் நமக்கு வந்து டெவலப் ஆகுது. அதே மாதிரி இந்த எக்கை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்வாமெண்டல் ஃபேக்டர்ஸில் வந்து விடும்போது நிறையா நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த என்வாமெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறையா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறையா ப்ரீடேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து எக்கோடைய கவுண்டிங் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவிபேரஸ் அனிமல்ஸோடைய பாப்புலேஷனும் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே நமக்கு வந்து விவிபேரஸ் அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா எம்ப்ரியோ டெவலப்டு இன்சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேரண்டல் கேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து விவிபேரஸில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து
come out the young ones and parental care will be the important in the viviparous animals. ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து viviparous animalஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பெட்டராக இருக்குது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா the offerings of oviparous animals are at risk compared to the oviparous. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் we go to see the next question. Some organisms like honeybees are called parthenogenetic animals. honeybees வந்து பார்த்தா நம்ம வந்து parthenogenetic animalsன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து மேல் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த அன்ஃபெர்டிலைஸ்டு எக். இதே ஃபீமேல் ஆர்கானிசம் இஸ் டெவலப்டு ஃப்ரம் த ஃபெர்டிலைஸ்டு எக். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹனிபீஸை வந்து பார்த்தோன்னா பார்த்னோஜெனட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா மேல் ஆர்கானிசம் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹேப்ளாய்டு கேமிட்ஸ்லேருந்து, அதாவது எக்கிலிருந்து நமக்கு வந்து டெவலப் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹனிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பார்த்னோஜெனட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலில் வந்து நமக்கு வந்து 16 குரோமோசோம்ஸ், ஃபீமேலில் வந்து 32 குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஹனிபீஸுடைய குரோமோசோம்ஸ் நம்பர் வந்து பார்த்தோன்னா 32. இப்போ கேமிட் ஃபார்மேஷன் நமக்கு வந்து என்ன கேமிட் ஃபார்மேஷன் அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னாகும், நமக்கு வந்து மியாசிஸ் ப்ராசஸில் டிப்ளாய்டாக இருக்கிறது ஹேப்ளாய்டாக நமக்கு வந்து என்னாகும், டிவிஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 16 ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னு புரிஞ்சுக்கோ, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபீமேல்ஸ் வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்ம்ஸில் வந்து 16 குரோமோசோம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஓவமில் வந்து 16 குரோமோசோம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு கம்பைன் ஆகும்போது இதுதான் நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்ம்ஸும் ஓவமும் நமக்கு வந்து கம்பைன் ஆகுது, இதுதான் நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப்ட் இன்டு ஃபீமேல், ஸோ ஃபீமேல் ஹேவ் ஏ 32 குரோமோசோம்ஸ். இதே நமக்கு வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப்டு இன்டு ஏ மேல், அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஹேப்ளாய்டு, அதாவது 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 16 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய கேமிட்ஸ் தான் நமக்கு வந்து என்னவா டெவலப் ஆகுது, நமக்கு வந்து மேலாக டெவலப் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேல் ஹேஸ் ஏ 16 குரோமோசோம்ஸ், ஃபீமேல் ஹேஸ் ஏ 32 குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பைனரி ஃபிஷன்ஸ் இன் அமீபா அண்ட் மல்டிபிள் ஃபிஷன்ஸ் இன் பிளாஸ்மோடியம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பைனரி ஃபிஷன்ஸ் இன் அமீபா அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமீபா வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃபிஷன் பிளான் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஹார்ட் டு அப்சார்வ். நமக்கு வந்து அந்த எங்கே டிவிஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி அமீபாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூடோபோடியா, நியூக்ளியோலை. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் இல்லைன்னா கண்ட்ராக்டல் வேக்யூல்ஸ், இந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியோலை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேட்டட் ஆகிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு வந்து ரெண்டாக இதே மாதிரி டிவிஷன் ஆகும். அப்படி டிவிஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்டரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து சைட்டோபிளாஸ்மும் நமக்கு வந்து என்ன ஆகுது, டிவிஷன் ஆகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, 2 டாக்டர் அமீபாஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் we go to see the மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்சைடில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவைடட் இன்டு எ நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ். நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸாக அது வந்து என்ன ஆகுது, டிவிஷன் ஆகுது. நமக்கு வந்து சடன்லி சைட்டோபிளாசம் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகாது, டிவிஷன் ஆகாது. ஓகேவா? the nucleus is divided into many fragments. This process will be completed after the cytoplasm is surrounded by each fragment of the nucleus. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிஷனில் நியூக்ளியஸ் வந்து மெனி ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவிஷன் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது டிவிஷன் நடக்காது. இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது அந்த ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸை சரவுண்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். தென் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அதுலேருந்து ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸையும் நமக்கு வந்து சைட்டோபிளாசம் வந்து சரவுண்ட் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஃபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் பிளாஸ்மோடியத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறையா ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இதில் 2 ஸ்டேஜஸ் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊசைட்ஸ் அண்டு
சச்கான் ஸ்டேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஊசைட்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஊசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எக், ஓகேவா. இந்த எக்கில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து மல்டிபிள் ஃபிஷன்ஸ் வந்து நடக்குது. மல்டிபிள் ஃபிஷன்ஸ் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் செல்ஸாக நமக்கு வந்து டிவிஷன் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும் போகும். அப்படி இந்த ஊசைட்ஸுங்கிறது மல்டிபிள் ஃபிஷன் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்போரோஜுவாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரியே சச்காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சச்காண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆர்பிசியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ், ஓகேவா. இந்த ஆர்பிசியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆர்பிசியில் வந்து பிளாஸ்மோடியம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து சச்காண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்பிசியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போன அந்த பிளாஸ்மோடியம் வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அண்ட் அதர் செல்லுலார் காம்பனன்ட்ஸை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணி அது வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் ஆஃப் செல்ஸை நமக்கு வந்து டிவிஷன் ஆக ஆரம்பிக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசியை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்னவா டெவலப் ஆகி இந்த சச்காண்ட் அப்படிங்கிற செல்ஸ் வந்து என்னவா சச்காண்ட்ஸுங்கிற ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்னவா டெவலப் ஆகும்னா மீரோஜுவாய்ட்ஸாக நமக்கு வந்து டெவலப் ஆகும். இந்த டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷனை வந்து பார்த்தீங்கன்னா சச்சியோகோனின்னு சொல்லுவோம். இதே நமக்கு வந்து ஊசைட்ஸ் வந்து ஸ்போரோஜுவாய்ட்ஸாக நமக்கு வந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்போரோகோனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் we go to see the budding in yeast and budding in hydra. நமக்கு வந்து ஈஸ்ட் அப்படிங்கிறது யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ், ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் பட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அந்த ஆர்கானிசத்தில் வந்து டெவலப் ஆகும். அந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சு ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் இட் டெவலப்ட் இன்டு எ நியூ ஆர்கானிசம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இதே நமக்கு வந்து ஹைட்ராவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராங்கிறது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ மல்டி செல்லார் ஆர்கானிசம். நமக்கு வந்து இந்த பட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட் பாடியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில் வந்து டெவலப் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா பட்டிங்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸோஜீனியஸ் பட்டிங்னு சொல்லுவோம், அதே மாதிரி எண்டோஜீனியஸ் பட்டிங்னு சொல்லுவோம். ஹைட்ராவில் வந்து பார்த்தோன்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங்ஸ் வந்து நடக்கும். அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் நமக்கு வந்து பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேவா. அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பட்ஸ் வந்து ஃபுல்லி டெவலப் ஆனதுக்கப்புறம் தென் டிட்டாச்சு ஃப்ரம் த பேரண்ட் பாடி, தென் இட்ஸ் டெவலப்டு இன்டு த என்டையர் நியூ ஹைட்ரா ஆர்கானிசம்ஸ், ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பட்டிங் இன் ஹைட்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து ரீஜென்ரேஷன். இந்த ரீஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா லிசார்ட்ஸ் அண்டு பிளானரியா. நமக்கு வந்து லிசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து டெய்லில் வந்து லிசார்ட்ஸோடைய டெய்லில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கட்டாயி ரிமூவ் ஆயிரும். தென் நியூ டெய்ல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லிசார்ட்ஸில் வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரீஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ஃபோலாக்சிஸ், எபிமார்ஃபாக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மார்ஃபோலாக்சிஸ், எபிமார்ஃபாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிமார்ஃபாக்சிஸில் நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ரிப்பேரட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மார்ஃபாலாக்சிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு என்டையர் ஆர்கானிசமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்ஃபாலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ எபிமார்ஃபாசிஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகுதோ அந்த ஆர்கன் மட்டும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எபிமார்ஃபாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிமார்ஃபாசிஸ் தான் நடக்குது. ஸோ ஒரு ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்த ஆர்கனுக்கு வந்து ஒரு நியூ ஆர்கன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேவா. இதே பிளானரியா அப்படின்னு பார்த்தோம்னா பிளானரியா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ கட் இன்டு எ நம்பர் ஆஃப் பீசஸ், ஓகேவா. நம்ம வந்து பிளானரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அடித்தோம்னா எ நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு என்டையர் ஆர்கானிசமே ஒரு நியூ பிளானரியாவே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானரியாவில் வந்து நடக்கக்கூடிய ரீஜென்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்ஃபோலாக்சிஸ். நமக்கு வந்து லிசார்டில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா எபிமார்ஃபாசிஸ். நமக்கு வந்து ரீஜென்ரேஷனாக 2 டைப்ஸ் சொன்னேன். நமக்கு வந்து என்டையர் ஆர்கானிசமும் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன மார்ஃபோலாக்சிஸ். இதே நமக்கு வந்து எந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆச்சோ அந்த ஆர்கன் மட்டும் நமக்கு வந்து டெவலப் ஆச்சுன்னா அந்த ஆர்கானிசத்தை வந்து அந்த டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன் என்ன சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எபிமார்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து லிசார்ட்ஸில் வந்து பார்த்தா நமக்கு வந்து எபிமார்ஃபாசிஸ் அப்படிங்கிற ரீஜென்ரேஷன் நடக்குது. அதே மாதிரியே பிளானரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஆர்கானிசம் நமக்கு வந்து டெவலப் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபோலாக்சிஸ் டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் we go to see the gingival phase different from the
ரீப்ரொடக்டிவ் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து அதே மாதிரியே நமக்கு வந்து நம்மளுடைய ஆர்கானிசத்தோடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பேசஸாக நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஞ்சைல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்பேஸ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜினிங் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஜிஞ்சுனைல் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் த க்ரோத். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பர்த் அப் டு த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஜிஞ்சைல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஸ்பேசஸ் அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, நமக்கு வந்து அட்டன் their ரீப்ரொடக்டிவ் அண்ட் ப்ரொடியூஸ் their யங் ஒன்ஸ், த யங் ஒன்ஸ் அட்டன் their மெச்சூரிட்டி, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரீப்ரொடக்டிவ் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சின்கேமி அண்டு ஃபெர்டிலைசேஷன்? ஓகேவா? நமக்கு வந்து இந்த சின்கேமி அண்டு ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டேர்ம்ஸ் தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டேர்ம்ஸ் தான். பட் ஆனால் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் எ ஜைகோட், த ஜைகோட் டெவலப்ட் இன்டு எ என்டையர் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு. இதே நம்ம வந்து சின்கேமி அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மேல் கேமெட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் ஃபீமேல் கேமெட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் நமக்கு வந்து ஃபியூஷன் ஆகுது பாருங்கள். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்கேமி. ஆனால் இந்த ப்ராசஸ்லேயும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன்னே சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.